இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் வித் சப்டைட்டிலோட தமிழ் டப்பிங்லையும் இருக்குது. டோன்ட் மிஸ் இட். ஓகே, இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன, வாட் இஸ் த ஜானர் அப்படின்னு பார்க்கும்போது இது சர்வைவல் பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் ஜானரில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த படம் வந்து 2018 ஜூனில் 13 பசங்க தாய்லாந்து குகையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது 12 பசங்க ப்ளஸ் கோச். இவங்க எல்லாருமே வந்து தாய்லாந்து குகையில் உள்ளார போகும்போது மழை அதிகமாக வந்து குகை உள்ளார தண்ணி வந்ததுமே இந்த 13 பசங்களும் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பசங்களை மீட்பதற்கான விஷயங்களை வெற்றிகரமாக எப்படி செஞ்சு முடிச்சாங்க அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். ஓகேவா, படத்துடைய கதையும் அதே தான். 13 பேர் வந்து தாய்லாந்து குகையில் மழை காரணமாக குகை வந்து மூழ்கி மாட்டிட்டாங்க. அதை எப்படி ரெஸ்கியூ டீம் போய் என்ன சொல்றது அவங்கள வந்து மீட்டு எடுத்துட்டு வராங்கன்றதான் இந்த படத்துடைய கதை. ஆக்சுவலி இந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி ஒரு நாள் இல்லை 2 நாளில் 15 நாட்களுக்கு பிறகுதான் அந்த உள்ளார அந்த பசங்களை ஒவ்வொருத்தவங்களும் மீட்டு எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்களேன். இந்த கதைகள் நம்மளுக்கு தெரிந்தாலும் இதுக்கு முன்பு அந்த குகைன்னா என்ன, அந்த குகையில வந்து அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளார போனாங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு அதை சொன்ன விதம் இருக்கு இல்லையா, உண்மையிலே வேற லெவல். இப்படி ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங் வந்து வாய்ப்பே கிடையாது. அதாவது 1 நாள் 2 நாள் 3 நாள் தண்ணி வந்து குகை உள்ளார ஏறி, குகைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து உள்ளார போயிட்டு உடனே வர மாதிரியான குகைகள் இது இல்லை. பிரம்மாண்டமான குகைகள், அதுவும் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட குகைகளை தான் நான் பேசிட்டு இருக்கேன்.